வணக்கம். வில்வ துளசி எங்கள் குழு சார்பில் மற்றொரு முறை உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறோங்க. அதாவது இந்த சேனலோட நோக்கம் எல்லாருக்குமே தெரியும். வெளிச்சத்துக்கு வராத பழைய கிராமத்து கோயில்கள், ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட கோயில்கள் மற்றும் நாயன்மார்களால் பாடல் பெற்ற தேவார பாடல் தலங்கள் மற்றும் தேவார வைப்பு தலங்களை ஒவ்வொரு வாரமும் உங்கள் வீட்டிலேயே உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திட்டு இருக்கோங்க. அந்த வகையில் இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம் தான் வேப்பத்தூர் எனும் அழகிய சிற்றூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு காமாட்சி அம்மன் உடனுரை கைலாசநாதர் திருக்கோயிலுங்க. இந்த திருக்கோயிலினுடைய தல புராணம், தல வரலாறு மற்றும் இந்த ஊரின் பெருமைகளை ஒவ்வொன்றா இனிமேல் இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாங்க. இக்கோயிலானது தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுக்காவில் வேப்பத்தூர் என்னும் ஒரு அழகிய கிராமத்தில் வயல்களுடன் கூடிய இயற்கை சூழலிலே அமைந்திருக்கிறது. இந்த ஊரானது பண்டைய கால அரச முறையில் இருந்த பொழுது 4 வேதங்களையும் கற்றறிந்த பல பண்டிதர்கள் இருந்ததால் இந்த ஊரானது சதுர்வேதி மங்கலம் என்று அந்த காலத்திலே அழைக்கப்பட்டிருக்கிறது. இக்கோயிலின் மூலவர் அருள்மிகு கைலாசநாதர் லிங்க வடிவிலே மிக அழகாக நமக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இறைவி காமாட்சி அம்மன் தல விருட்சம் வில்வ மரம். தமிழக இந்து சமய அறநிலைய திரையின் கீழ் இது ஒரு கால பூஜை திட்டத்தில் சேர்க்கப்பட்டு தற்பொழுது பூஜைகள் நடந்து வருகிறது. காமீக முறைப்படியில் இந்த கோயிலானது பூஜைகள் செய்யப்பட்டு வருகிறது. இவ்வாலயத்தில் விநாயகர், கைலாசநாதர், காமாட்சியம்மன், சூரியன், சந்திரன், சனீஸ்வரன், நந்திகேஸ்வரர், பலிபீடம், தட்சிணாமூர்த்தி மற்றும் கோஷ்ட விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான், சண்டிகேஸ்வரர், ஸ்ரீ பைரவர் மற்றும் ஸ்ரீதுர்க்கை ஆகியோரும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு மிகச் சமீபமாக கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு மிக அழகுடன் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த திருக்கோயிலானது 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கலாம் என சான்றோர்களும் ஆன்றோர்களும் கூறினாலும் அதற்கான சான்றுகள் இதுவரை பெறப்படவில்லை. இக்கோயிலில் ஒவ்வொரு மாதங்களில் வரும் பிரதோஷம் மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கார்த்திகை மாதத்தில் வரும் பெரிய கார்த்திகை தீபமும் நவராத்திரியும் இந்த கோயிலில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஊரானது சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே ஆலயங்கள் நிறைந்த திருத்தலமாகவும் கல்வி ஞானம் பரப்பும் கடிகாஸ்தலமாகவும் மற்றும் தமிழர் நாகரிகத்திற்கு சான்றுதரும் தொன்மை வாய்ந்த கிராமமாகவும் இருந்து வந்திருக்கிறது. இத்தனை இனிமையான அம்சங்கள் கொண்ட இந்த ஊரை வேப்பத்தூர் என ஏன் அழைக்க வேண்டும்? ஆம், இங்கே காடாக வளர்ந்திருந்த வேப்ப மரங்கள் மற்றும் மரங்களில் இருந்து உதிர்ந்த பழங்கள் சிவலிங்க வடிவத்திலே இருந்ததை அரசன் பார்த்து வியந்து பழங்கள் மீது காலடி படாமல் இருக்க ஒவ்வொரு மரத்தின் கீழேயும் விதானம் அமைத்திருக்கிறானாம். வேப்பமரக் காடாக இருந்த இடம் அதிமத்தியார் ஜீனத்தை தனக்குள் சேர்த்து கொண்ட புனித பூமி என்பதும் புரிந்திருக்கிறது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சிலா வஞ்சம் இல்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாய் அபிராமி கடைக்கண்களே என்ற பாடலுக்கு ஏற்ப அந்த அம்பாளின் கடைக்கண்களால் பார்த்தாலே எல்லா விதமான செல்வங்களும் நமக்கு
சேர்ந்து சுகத்தை தருவாள் என்பதை நாம் மனதாக உணரலாம். அப்பேற்பட்ட இந்த காமாட்சி கைலாசநாதரை நேரில் தரிசித்து அருள் பெற அழைக்கின்றோம். இந்த ஆலயத்தில் இருக்கும் ஒரே திருச்சுற்றை நம்ம சுற்றி வரும்போது தாங்க நான் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கிற இடம் வந்துச்சு. அதாவது இங்கே நம்முடைய வாழ்ந்து பல அற்புதங்கள் செய்து வரும் நம்முடைய காஞ்சி மாமுனிவர் காஞ்சி பூஜ்ய ஸ்ரீ மகா சுவாமிகளோட திருவுருவப் படம் மற்றும் அவருடைய குருவான ஆதிசங்கரின் படம் இருக்குங்க. இது பார்த்தோன்னே தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. நம்முடைய பரமாச்சாரிய சுவாமிகள் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் இந்த ஊரில் தான் பட்டமேற்ற 13வது வருடம், அதாவது 13 வயதில் பட்டமேற்றவர் 13வது வருடம் இந்த ஊரிலே இதே கோயிலிலே தங்கி சதுர்மாசி விரதம் செய்திருக்கிறார் என்பது ஒரு மிகச்சிறப்பான ஒன்று. அந்த மாதிரி கோயிலை தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இதனுடைய தல பெருமைகள், இந்த ஊர் பெருமைகளையும் நம்ம பார்த்தோங்க. நான் ஒவ்வொரு காணொலியிலையும் சொல்கிறதாங்க திருப்பி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இது போன்று வெளிச்சத்துக்கு வராத பழமையான திருக்கோயில்களுக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டுங்க. அந்த மாதிரி ஆதரவு தந்தாலே போதும். இந்த கோயிலானது தன்னைத்தானே செதுக்கிக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் இந்த ஊரும் சிறப்பாக வளம் அடையும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாதுங்க. அதனால தான் சொல்கிறேன், புதிய கோயில்கள் கட்டணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாதுங்க. இந்த மாதிரி பழமையான திருக்கோயில்களுக்கு தாங்கள் ஆதரவு தர வேண்டும். வாருங்கள், வேண்டுங்கள், வரம் பெறுங்கள். மற்றும் ஒரு அழகிய திருத்தலத்தில் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.